வேதாத்ரி மகர்ஷி 4 விதமான கவலைகளை சொல்றார். மனிதனுக்கு ஒரு 4 விதமான கவலைகள் தான் மனிதனை வந்து நச்சு கவலை. ஒரு மனிதனுக்கு கவலை வந்தாச்சுன்னா பெரிய நோய் வரும். அதுதான் ஒரு நச்சுத்தன்மை மாதிரி நம்ம உடம்புல நிறைய உறுப்புகளை அழிச்சிருவோம். அதனால கவலைப்படாதீங்க. 4 விதமான கவலைகளை சொல்றாரு. அனுபவித்தே தீர வேண்டிய கவலை, அலட்சியப்படுத்த வேண்டிய கவலை, உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை, தள்ளி போட வேண்டிய கவலை. தள்ளி போட வேண்டிய கவலைன்னா, ஒரு வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, வேலை கிடைக்காம இருக்குது அப்படின்னா அந்த கவலை இறைவன் கையில் ஒப்படைச்சிட்டு அந்த சமுதாய கூடி வரும்போது கட்டாயம் நமக்கு கல்யாணம் நடக்கும், வேலையும் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட தள்ளி போட வேண்டிய கவலைன்னு. அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைன்னா, ஒருத்தங்க ஒரு நமக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, பக்கத்து வீட்லேயோ இல்லை நம்ம வீட்டுக்குள்ளேயோ துன்பம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள வாழ்த்தி, அதாவது வாழ்க வளமுடன் நம்மளை வாழ்த்தி அவங்கள வாழ்த்தினீங்கன்னா நமக்கு வந்து என்ன செய்யும், அந்த இதை நாளாக நாளாக ஒன்று நம்மளை விட்டு அவங்க விலகிடுவாங்க, இல்லைன்னா நமக்கு துன்பம் கொடுப்பாங்க இருப்பாங்க. அதுக்கு தான் அலட்சியப்படுத்திடணும். பெரியவங்க ஏதாவது சொல்லியாச்சுன்னா கூட நம்ம அதை துன்பம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அதை அலட்சியப்படுத்தணும். அலட்சியப்படுத்த வேண்டிய கவலை. உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை. உடனடியாக தீர்க்க வேண்டிய, ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு கடன் வந்துருச்சு அப்படின்னா, நோய் வந்ததுன்னா லேசாக ஒரு புண்ணு தானே இருக்குது அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்திட்டோம்னா கட்டாயம் அது இன்னும் பெரிய நோயாக மாறி நமக்கு வந்து செப்டிக் வச்சு நமக்கு உயிரே கொள்ளக்கூடிய இது வரும். உடனே அது உடனடியாக தீர்க்கணும். கடன் லேசாக ஒரு 5000 ஒரு 5000 இருந்தால் கூட அதை என்ன செய்யணும், ஒரு வீட்டில் ஏதோ சொத்தோ ஏதோ நகையோ இருந்ததுன்னா விற்று உடனே அடைச்சிட்டோம்னா அந்த கடனை என்ன செய்யலாம், உடனே அடைஞ்சிடும். இது உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை. அனுபவித்தே தீர வேண்டிய கவலைன்னா, ஒரு வீட்டில் இது நோய் வந்து இது கால் நடக்க முடியாமல் ஊனமுற்றோ இல்லைன்னா ஒரு மரணம், தவிர்க்க முடியாத மரணம் இருந்தால் அதை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, அதை அனுபவித்து தான் தீரணும். அனுபவித்தே தீர வேண்டிய 4 விதமான கவலைகளை நம்ம வந்து இதை சொல்கிறாங்க. இதை வந்து இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சி நாம் சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா கட்டாயம் எல்லா கவலையும் தீர்ந்து நமக்கு இறைவன் வந்து நல்ல பாதையை காட்டுவான். இதுதான் இந்த கவலை ஒழித்தல்ங்கிற சப்ஜெக்டை சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு கதையை சொல்கிறாங்க. ஒரு சிறுவன் வந்து ஒரு துறவி சொல்கிறாரு, ஒரு மலை பக்கத்தில் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன சாமி உங்களுடைய நோக்கம்னு, யார் தீர்க்க முடியாத கவலையை இந்த மலைக்கிட்ட சொல்கிறாங்களோ இந்த மலை உருகும். அதான் அந்த கவலை யாருக்கு இருக்கோ அந்த மலை உருகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ஒவ்வொருத்தராக கவலையை வந்து சொல்லிட்டு போகிறாங்க. மலை உருகவே இல்லை. ஒரு சிறுவன் வந்து அதில் வந்து காப்பி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். உடனே அந்த சிறுவன் வந்து, சாமி என் கவலையை நான் சொல்ல போகிறேன் இந்த மலைக்கிட்ட அப்படிங்கிறான். மலைக்கிட்ட சொன்ன உடனே இந்த மலை உருகிடும். அப்போ என்னப்பா உன் கவலை அப்படின்னாங்க. அப்போ என்னோட கவலை என்னென்னா, எல்லா மக்களுக்கும் எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய கவலை தான் எல்லாத்துட்டும் இருக்குது, தீரக்கூடிய பிரச்சனை தான் இருக்குது. ஆனால் அந்த மக்கள் வந்து அதை புரிஞ்சிக்காமல் வந்து கவலைப்படுறாங்களே, இந்த கவலையை தீர்க்கவே முடியாதா, இவங்களை திருத்தவே முடியாதான்னு வேண்டுனேன், அந்த மலை உருகிடுச்சு அப்படின்னா. உடனே அந்த முனிவர் சொன்னார், ஆமாம் இந்த மக்கள் வந்து தெரிஞ்சணும்னா என்ன, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு, அதான் அந்த மலைக்கிட்ட நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து இந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது. இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சி அந்த கவலையை தீர்த்துடலாம். இறைவன் எந்த விநாயகர், அது இன்னைக்கு விநாயகர் வழிபாடு முழுமுதற் கடவுள். அதனால் நம்ம எல்லா பிரச்சனையும் இறைவன்கிட்ட சொல்லி சரணாகதி அடைஞ்சாச்சுன்னா நமக்கு நல்ல வழி கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.